எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் செய்கிறதுக்குரிய மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த பவுடரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட பச்சைக்கடலை பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உருட்டு உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூனுங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 20 மிளகாய் கிட்ட எடுத்து வச்சுருக்கேங்க. அதே போல் கொத்தமல்லி விதைகள் 3 டேபிள் ஸ்பூன், நல்ல ஃப்ரெஷ் கோகோனட் 3 டேபிள் ஸ்பூனுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், பட்டை 2 இன்ச்சு, 4 கிராம்பு, அதே போல் 4 ஏலக்காய். இது எல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களையுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. நல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வறுக்கக்கூடிய பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். வெந்தயம், அது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜீரகம், மிளகு, அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துங்க நம்ம வறுக்க போகிறோம். நம்ம இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி விதைகள் எல்லாத்தையுமே போட்டுங்க. மிதமான தணலில் இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த பருப்பு வகைகள் பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலைங்க, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய 3 டேபிள் ஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ்ஷு கோகோனட்டு, அது கூடவேங்க 20 வரமிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுங்க ஃப்ரை பண்ணிக்கணும். இங்கே நான் வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருக்குது அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் பாதியும் அது கூட அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பாதி போட்டு நீங்கள் இதே ப்ராசஸில் வறுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குங்க. இது மாதிரி மிதமான தணலில் வச்சுங்க நல்லா எல்லா பொருட்களையும் வறுத்துக்குங்க. பாருங்கள், வீடியோவில் இருக்க மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பெருங்காயத்தூளையும் இந்த பருப்புகளோடையே போட்டுங்க ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு கசகசாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நீங்கள் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த பருப்பு சூட்டுக்கே கசகசாவும் நல்லா ஃப்ரை ஆயிருங்க. இங்கே நான் கசகசா சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமாங்க நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிங்க. இப்போ இது மாதிரி மாற்றினதுக்கப்புறமா நம்ம இந்த வாங்கி பார்த்துக்கூடிய மசாலா பொடியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை மிக்சியில் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் நைஸாக நமக்கு கிடைக்கக்கூடாது. அதனால தான் பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சுங்க. நமக்கு பொடி இது மாதிரி கிடைக்கணும். நீங்கள் ரொம்ப பொடியாக அரைக்க தேவையில்லைங்க. உங்ககிட்ட ட்ரை கோகோனட் அவைலபிளாக இருக்குன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகோனட்டை நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டுக்கு பதிலாக மாற்றிக்கலாங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கக்கூடிய இந்த பொடியை ஒரு தட்டில் கொட்டி அது சூடு ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. பொடியுடைய சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமாங்க இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி வச்சு நம்ம 1 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பொடியை இது மாதிரி கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. நம்ம உருளைக்கிழங்கு வறுவல், அதே போல் கேரட் ஃப்ரை, நம்ம காய்கறி வணக்கும் பொழுதுங்க நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை அதில் சேர்க்கும் பொழுது இதனுடைய மணமும் சுவையும் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட இந்த வாங்கி பாத் மசாலா பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அப்பப்போ ரொட்டீனாக செய்யக்கூடிய வறுவலில் கூட நீங்கள் இந்த பவுடரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வாங்கி பாத் மசாலா பவுடர் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.